வணக்கம் எல்லாருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு டைரக்டர் பிடிச்சிருக்கும் தானே. இப்போ நான் சொல்லும்போது உங்கள் மனசில் எத்தனை டைரக்டர்ஸ் வந்து போகிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு டைரக்டரை பிடிக்கும். அவர் எடுத்த ஒரு படத்தை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் ஒரு ஈரானியன் மூவி. ஈரான் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சின்ன ஒரு நாடு. அங்கே மக்கள் தொகை ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் அங்கிருந்து வெளிவர்ற ஒவ்வொரு படமும் மிக முக்கியமான படங்கள். நல்ல நல்ல இயக்குனர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க அநேகமும் குழந்தைகளை வச்சு தான் படங்கள் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய விதிமுறை அப்படி. ஆனால் ஒரு படம் கூட குழந்தைகளை வைத்து எடுத்த படம் போல இல்லாமல் நம்மளை அவ்வளவு என்கேஜ் பண்ணும். அவ்வளவு அருமையான படங்கள் எல்லாமே. அப்படி ஒரு படம் தான் வேர் இஸ் தி ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தை முதல்ல ஆரம்பிக்கும் போது பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு நம்மளுக்கு தோணக்கூடிய எல்லாம் உண்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த கதையை சொல்கிறேன்னு, கதையை முழுக்க நான் சொல்ல மாட்டேன், அதில் உள்ள ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன். இந்த கதை உங்கள் எல்லாரோடமும் எங்கேயாவது ஒரு இடத்துல தொடர்போடு இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கூலில் உங்கள் கிளாஸில் எல்லோரும் ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு கொடுப்பாங்க இல்லையா. சில சமயங்களில் நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதாமல் வந்துட்டா உங்கள் டீச்சரோ உங்கள் சாரோ உங்களை கோச்சிக்குவாங்க. சில சமயம் பனிஷ்மெண்ட் கூட கொடுப்பாங்க. அப்படியான ஒரு ஸ்கூலில் படிக்கிற 2 பையங்களை பற்றியான ஒரு கதை. இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஒரு பையனை பற்றியான ஒரு கதை. அந்த பையன் பேர் அகமது. அவன் என்ன பண்ணுறான், அவன் பக்கத்தில் அவனுடைய ஃப்ரெண்டு இருக்கிறான். அவனுடைய ஃப்ரெண்டோடைய நோட்டை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு அவனுடைய ஹோம்ஒர்க்கை பண்ணும்போது தான் தெரியுது, ஐயோ நம்ம ஃப்ரெண்டோடைய நோட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோமே, நாளைக்கு அவன் ஹோம்ஒர்க் பண்ணாமல் போயிட்டான்னா சார்கிட்ட திட்டு வாங்குவானே அப்படின்னு இவனுக்கு ஒரே பதட்டம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. அவங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான், வேற யார்கிட்டையாவது சொல்லலாமான்னு நினைக்கிறான். எதுவுமே அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. என்ன பண்ணலான்னு நினச்சி அந்த நோட்டை எடுத்து பேசாமல் அவன் வீட்லேயே கொண்டு போய் கொடுத்துட்டா அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது. இது எல்லாருக்குமே வர்ற யோசனை தானே. அவன் அந்த ஃப்ரெண்டோடைய வீடு பக்கத்து தெருவில் இருந்திருந்தா கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஆனால் அவனுடைய வீடு பக்கத்து மலை மேலே இருக்குது. இவனுடைய வீட்டில் இருந்து பக்கத்து மலைக்கு போய் அந்த பையனை தேடி கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பையனுடைய வீடு அந்த ஊரில் எங்கே இருக்குன்னு இவனுக்கு தெரியாது. இப்போ இந்த அகமது அந்த நோட்டை எடுத்துட்டு அவன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தானா, அவன் ஃப்ரெண்டை பார்த்தானா, மறுநாள் அவன் ஹோம்ஒர்க் எழுதிட்டு கொண்டு போய் ஸ்கூலில் சப்மிட் பண்ணானா, இதுதான் இந்த படத்தோடைய கதை. இன்னும் இவ்வளவு சாதாரணமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை ஒரு நிமிஷம் கூட உட்கார விடாமல் சீட்டு நுனிக்கு வர வச்சு கதை சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தினுடைய டைரக்டர் அப்பாஸ் கைரோஸ்டமி. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உங்களுக்கு பிடிச்ச எல்லா டைரக்டருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர் இவர் அப்படின்னு. இந்த டைரக்டர் பேர் அப்பாஸ் கைரோஸ்டமி. ஈரானில் மிக முக்கியமான ஒரு இயக்குனர் இவர். இவருடைய படங்களை பார்க்கும்போது ஈரானுடைய நிலவியல் எப்படி இருக்கு, அங்குள்ள மக்கள் எப்படி பேசுவாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும். நாம் எல்லாரும் கிளம்பி போய் ஈரானை போய் என்றைக்குமே நம்ம பார்ப்போமா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் இருந்தபடி நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஈரான்கிற தேசம் எப்படி இருக்கும், அங்கே உள்ள கிராமங்கள் எப்படி இருக்கும், அங்கே மனிதர்கள் எப்படி பழகுவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அப்பாஸ் கைரோஸ்டமியுடைய படங்களை நாம் பார்க்கலாம். அப்படியான ஒரு படம் தான் வேர் இஸ் தி ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். இது வெறும் நோட்டை மட்டுமே தேடி கொண்டு போய் கொடுக்குற ஒரு கதையாக இல்லாமல், அங்கே உள்ள அந்த பையனுடைய பார்வையில் அந்த கிராமத்தை அவன் எப்படி பார்க்குறான், கிராமத்து மனிதர்கள் அவனுக்கு உதவுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போகிற ஒரு கதை இது. அவனுடைய நட்பு எவ்வளோ முக்கியமான நட்பு இல்லை. தன்னுடைய ஃப்ரெண்ட் அடி வாங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிற அவனுடைய நட்பு, அதை கொண்டு போய் கொடுக்கணுங்கன்னு அவனுக்கு இருக்கிற ஒரு பதற்றம். இந்த எல்லா இடத்துலையும் இந்த படத்தை பார்க்கும்போது நான் என்ன பார்த்தேன், அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய ஞாபகம் வந்தா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னால் அதைத்தான் இந்த படத்தினுடைய டைரக்டர் அப்பாஸும் எதிர்பார்க்கிறாரு. இனி இந்த படம் உங்களுக்காக.